வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மாடி தோட்டமே காட்டுறது இல்லைம்மா, நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன். அம்மா வீட்டு சமையலில் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து பதப்படுத்துறது, அதுக்கப்புறம் விதை எப்படி போடணும், எப்படி வளரும் அப்படின்னு நிறைய வந்து டிப்ஸு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா என்னென்ன செடி இருக்குன்னு. பாருங்கள், இந்த அரளி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கீழே என்னென்ன களை வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து 2-3 தொட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கீழே ஒன்று கொண்டு போய் வச்சுருக்கேன். ஒரு செடியை வந்து 4-5 பிரித்து வைக்கலாம். அது வைக்கும் போது நம்ம பக்குவமாக வைக்கணும். இப்போ வந்து நம்ம அரளி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒத்த டேரி பூ. இது வந்து விதை போட்டேன், நான் விதை தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். நிறைய வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படி நம்ம பார்த்துட்டு செடியை பார்த்துட்டு போகும்போதே இதில் உள்ள இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி களை வந்து அடிக்கடிக்கு எடுத்துடணும். பாருங்கள், செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. தண்ணி ஊற்றும் போது இல்லை நம்ம சும்மா மேலே வந்து நிற்கும் போது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தேவையில்லாத செடியெல்லாம் வளர்ந்துருக்கும், அது எல்லாமே எடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி, இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் நல்லா வந்து களையெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து உங்களுக்கு இந்த இலை வந்து நல்லாவே நமக்கு தலைக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது முடி கொட்டுது அப்படின்னா, முடி வளர்கிறதுக்கு எல்லாமே இந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், அடுக்கு செம்பருத்தி வந்து இது வந்து நமக்கு முடி கொட்டுது அப்படின்னா, முடி வளரணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது இந்த இலையை வந்து பறிச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இந்த இலையை அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இப்படி கசக்குனீங்கன்னா குழன்னு நல்லா வந்து சோப்பு மாதிரி வரும். அதை நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக முடி கொட்டுறது நின்றுட்டு முடி வந்து நல்லா வளரும். மாதுளப்பழச்செடி, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் வந்து ஜூஸ் போட்டுட்டு அந்த விதை இருந்தது அதில் போட்டு வந்தது தான் அப்படின்னு. நிறைய விதை வந்து வளர்ந்தது. அதில் இது ஒன்று தான் நமக்கு வந்து தப்பி இருக்குது. இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு மருந்து போடணும். என்ன மருந்து போடணும் அதுக்குன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக ஒரு கட்டி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சிடணும் நைட்டே. அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு கொண்டு வந்து வேரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லா செடிக்குமே பூ வந்து கொட்டுது, காய்க்கிறது, காய்கறி செடி அந்த மாதிரி செடி அப்படின்னா பூ கொட்டுதுன்னா உடனே நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா பூ கொட்டுறது வந்து நின்றுடும், காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒத்த செம்பருத்தி இந்த பூலாம் வந்து நான் சேர்த்து வச்சுட்டு வரேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குளியல் பொடி தயார் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லை இந்த பொடி இந்த பூவை மட்டும் நல்லா காய வச்சு சீக்காய் அரைக்கும் போது போட்டு அரைக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா இட்லி செடி அப்படிம்பாங்க. இந்த வாஸ்துக்காக வைப்பாங்க இல்லைங்களா, இந்த கொத்து கொத்தா பூக்கும் அந்த பூச்செடி. இது வந்து பார்த்திங்கன்னா கியாநல்லி. இது நம்ம வீட்டில் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் எல்லா தொட்டிலையும் இருக்குது. அதனால தான் எடுத்து போட்டுறேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், மஞ்சக்காமலைக்கு மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு வந்து வரும். அவங்களுக்கு வந்து இது மோரில் நல்லா அரைச்சிட்டு வேர் கூட சரி வேஸ்ட் பண்ண வேணாம், நல்லா கழுவிட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து மோரில் கலந்து கொடுக்கணும். கால் உப்பு தான் போடணும். இது பார்த்திங்கன்னா லெமன் செடி. இலையெல்லாம் வந்து நல்லா கொட்டிட்டு இப்போ தான் துளுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இதில் காய்ச்சிரும்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 10-15 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கொத்தவரங்காய் செடி நல்லா பூத்து இந்த பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்படி நம்ம வீட்டில் தோட்டம் போட்டு இந்த காய்ச்சதுக்கப்புறம் அதை பறிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை சமைக்கும் போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை பாருங்கள், இங்கேயுமே 2-3 செடி சூப்பராக காய்ச்சிருக்கு. நான் பார்க்கவே இல்லை, 2-3 நாள் ஆச்சு மாடிக்கு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ஒரு தொட்டிக்கு வந்து 4 விதை 5 விதை போடலாம். இந்த மாதிரி ஒரு 10 தொட்டியில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 300 கிராம்லேருந்து ஒரு 400 கிராம் காய்கறி கிடைக்கும்.
பாருங்கள், இந்த செடியுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒத்த டேரி பூ. இது வந்து விதை ஒரே செடியில் போட்டு 4-5 தொட்டியில் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி ஒரு பெரிய தொட்டியில் பெருசாக வளர்ந்துருந்தது. அதை தான் நான் பிரித்து 2-3 தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு டேரி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் செடி. இது வந்து வெண்டைக்காய் நல்லா வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் இது பூச்சி வச்சிருச்சு. அதனால் இதை வந்து நான் அப்படியே விதைக்கு விட்டுற போகிறேன். அதனால் பறிக்கலை. இந்த தொட்டியில் பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் செடி விதை வந்து எப்படியோ அதில் உளுந்துருக்கு. அதனால் ஒரு கத்திரிக்காய் செடி வளர்ந்துருக்கு. இந்த டேரி பூ இது பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பூசணிக்காய். அதாவது நம்ம சமைப்போம் இல்லைங்களா, அந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத்துருக்கு பாருங்கள், நல்லா பூத்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா வளர்ந்த உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், இது கத்தாழை வந்து என்னென்னலாம் நமக்கு பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சுகருக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக பயன்படும். ரெண்டாவது, அதில் உள்ள அந்த ஜல்லி எடுத்து தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா முடி கொட்டுறது நின்றுடும், முடியும் வந்து நல்லா வளரும். அப்புறம் உடம்பு வந்து சூடாயிடும். சிலருக்கு வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வியாதிகள் வரும். சூட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம் அப்படின்னா உடம்பும் ஃப்ரெஷ் ஆகிடும், உங்களுக்கு மைண்டுமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், மல்லிச்செடி இப்போ தான் வந்து மொட்டெல்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மல்லிச்செடி ஆகட்டும், நம்ம பூக்கிற எல்லா செடியுமே அடிக்கடிக்கு வந்து ஒரு சீசன் 1 மாதம் பூத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பூக்காது. அந்த சீசனில் நம்ம செடியை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு புது களைகள் வருது பார்த்திங்களா, அந்த நேரம் வந்து மறுபடியும் நல்லா பூக்கும். அதனால் வருஷம் முழுவதுமே நம்ம இந்த செடி வந்து பூக்கிற அளவுக்கே வச்சுக்கலாம். இது சூப்பரான புடிக்கரணை கிழங்கு. நான் வீட்டில் வந்து கடைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்து களைகள் வருது பாருங்கள். இப்படியே லைனாக இங்கே களை வர கீழே வந்து நமக்கு புடிக்கரணை வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் எனக்கு வந்து இது எத்தனை மாதத்தில் காய்க்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா வீட்டில் வந்து நல்லா முளைச்சிருந்து அதில் வந்து ஒரு 4 புடிக்கரணையை நான் வந்து பதியம் போட்டு வச்சேன். அதில் 1 மட்டும்தான் நமக்கு வளர்ந்துருக்கு. யார்கிட்டையாவது கேட்போம் நம்ம இது எத்தனை மாதத்தில் வரும் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது எத்தனை மாதத்தில் நமக்கு கிழங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், இந்த தடவை வந்து எனக்கு கருவேப்பிலை செடி வளரவே இல்லை. சரி பார்க்கலாம், அடுத்து வந்து ஒரு செடி வாங்கி வைக்கலாம். இதுவுமே நான் அந்த மல்லியிலேருந்து பிரித்து எடுத்து வச்ச செடி தான். அதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது. இதில் விதை போட்டப்போ இது ஒன்று அது ஒன்றுமா விழுந்ததெல்லாம் முளைச்சிருக்கு. அதனால் நானும் வந்து சரி அதை அப்படியே அந்த தொட்டிலேயே வளர்ந்துக்கிட்டோன்னு விட்டுட்டேன். கோவக்காய் இது வந்து பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வந்து வந்துடும். சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பருப்பு கீரை வகை. இங்கேயுமே நான் ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கேன். பத்தாத்துக்கு இங்கே பாருங்கள், நம்ம வந்து இது கிர்னி பழம் சாப்பிட்டுட்டு போட்டது, அது வந்து இங்கே வளர்ந்துருக்கு. பூசணிக்காய் வந்து நமக்கு வந்து கொடி நம்ம பந்தல் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படியே கீழே வந்து படந்தால் தான் அந்த காய்க்கும் போது வெயிட் வந்து தாங்கும். அது தரையிலேயே ஓடிக்கலாம். பாருங்கள், இது ஒரு கத்திரி செடி. அதுக்கப்புறம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கற்பூரவள்ளி. இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டது. இப்போ வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சின்னதாக அந்த டேரி பூ மாதிரி பூக்கும். இது ஒரு வகை செடி. இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இந்த பாருங்க, இப்போ தான் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது அவரை செடி அவரை. இது ஏற்கனவே அம்மா வீட்டு சமையலில் சொல்லியிருக்கேன். பிளாஸ்டிக் பையில் வச்சோம் அப்படின்னு முருங்கைக்கீரை கொண்டு போய் கீழே கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து செடி முருங்கை. இங்கே பாருங்கள், பூக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 10-15 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம கோயம்பேட்டுக்கெல்லாம் வந்து காய்கறி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி செடி முருங்கையிலேருந்து தான் நமக்கு வரும். ஏன்னா இதுதான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பயிர் பண்ணுவாங்க. 6 மாதத்தில் இது காய்ச்சிரும். ஒரு
கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மாதத்துல செடி வந்து சூப்பராக வளர்ந்துடும். அதுலேருந்து பூ வைக்க ஆரம்பித்து 3 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இதை செடி போடுவாங்க. அந்த முருங்கை செடியை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீரை கொடுக்க ஆரம்பிக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காய்க்கிறது குறைஞ்சிரும். இது வந்து நார்மல் கத்திரிக்காய் இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காவில் செடி பூ வந்து இது பூச்சி வந்துருச்சு பாருங்கள், கம்பளி பூச்சி. இப்போ இதுக்கு வந்து நம்ம மருந்து அடிக்கணும். அடுத்த வாரம் நம்ம அந்த மருந்து அடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்றதையும் அம்மா வீட்டு சமையலில் நான் போடுறேன் பாருங்கள். வீட்டில் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா இல்லை சாமி கும்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாழை இலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக வளரல அப்படின்னா கூட மீடியமாக நமக்கு கண்டிப்பாக வளரும். அப்புறம் இது உங்களுக்கு தெரியும் வாடாமல்லி. இந்த செடி இருந்தால் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வாடாமல் இருக்கும், நம்ம வீட்லேயும் சந்தோஷம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா வளரும். இது பார்த்திங்கன்னா நாட்டு பிடிச்சிக்கீரை பூ பாருங்கள். காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பூத்திருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு செடியிலையும் அந்த பூவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாடியில் வந்து நின்னா என்னோடய டென்ஷன் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விதைக்கு விட்டுடலாம். இங்கே பாருங்கள் காஞ்சதை ஒன்று பறித்து காட்டுறேன். இதில் வரல இன்னும் விதை. இதை அப்படியே காய வச்சு நம்ம மறுபடியும் விதை போட்டுக்கலாம். இது வந்து முல்லை செடி கட் பண்ணி விட்டோடனே சூப்பராக துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த இடத்துலலாம் மொட்டு இருக்குது. இது பாருங்க அரைநெல்லிக்காய் நல்லா வந்து வளர்ந்துருக்கு, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இதுக்குமே நம்ம வந்து பெருங்காய தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரக கத்திரிக்காய் செடி எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நித்திய மல்லி. இதுக்கு வந்து கண்டிப்பாக கொடி தேவை. நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு அதையுமே நான் எப்படி கொடி ஏற்றுறேன் மேலே அப்படின்னு காட்டுறேன். இது வந்து தூதுவளை. நம்ம வீட்டில் எப்பவுமே பார்த்துருக்கீங்க நிறைய டைமு. இந்த பாருங்கள் இந்த விதையெல்லாம் சூப்பராக, இந்த பூவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த நித்திய மல்லி வந்து காடு மாதிரி வளர்ந்துருந்தது, எல்லாத்தையும் கட் பண்ணி 2 செடியாக போட்டு இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு. இங்கேயும் இதுவுமே நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது முளைச்சிருந்தது, அதை தொட்டியில் வச்சேன். இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அழகான இந்த மாடி தோட்டத்துக்கு வந்தாலே எனக்கு கீழே போகிறதுக்கே வந்து மனசே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.